அரண்மனை 4ஆம் பாகத்தில் நீக்கப்பட்ட காட்சிகள். மலையாளத்தில் இந்த ஆண்டு வெளியான பிரேமலு, மஞ்சுமெல் பாய்ஸ், பிரம்மயுகம், ஆடு ஜீவிதம், ஆவேசம் மற்றும் வருஷங்களுக்கு சேஷம் என பல படங்கள் வெற்றி படங்களாக அமைந்த நிலையில் தமிழ் சினிமா அரண்மனை 4 படத்தின் மூலம் முதல் வெற்றியை ருசித்திருப்பதாக சினிமா வட்டாரங்கள் கொண்டாடி வருகின்றன. பேய் ஆரம்பத்திலேயே நடிகை தமன்னாவின் கணவர் சந்தோஷ் பிரதாப்பை கொன்றுவிட்டு தமன்னாவையும் கொன்றுவிடுகிறது. அந்த பேயிடம் இருந்து இறப்பதற்கு முன்பு எப்படி குழந்தைகளை தமன்னா காப்பாற்றுகிறாரோ, இறந்த பின்னர் ஆவியாக மாறிய நிலையிலும் படத்தின் பாடலில் வருவது போல கருமாரியா காத்து நிற்கும் காட்சிகள் தான் படத்தின் இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணம். அரண்மனை 4 திரைப்படம் இந்த ஆண்டின் முதல் பிளாக் பஸ்டர் தமிழ் சினிமாவென தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை வெளியான அரண்மனை 4 திரைப்படம் கடந்த 15 நாட்களாக தொடர்ந்து சீரான வசூலை அள்ளி தமிழ்நாட்டில் மற்றும் 50 கோடி ரூபாயும் உலக அளவில் 75 கோடி ரூபாயும் வசூலை நெருங்கி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. முக்கியமாக அரண்மனை 4 படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸும் குழந்தைகளும் கொண்டாடி வருகின்றன. த்ரில்லிங்கும் காமெடிக்கும் சரியாக ஒர்க் அவுட் ஆகியிருப்பதன் காரணமாக கொண்டாடப்படுகிறது. இந்த படத்தில் இருந்து நேரத்திற்காக சில காட்சிகளை நீக்கியுள்ளதாகவும் அதனை விரைவில் யூடியூபில் வெளியிடவும் இருக்கின்றனர். அதோடு OTTயில் வெளியாகும் போது நீக்கப்பட்ட காட்சிகள் சேர்த்து வெளியாகும் என எதிர்பார்க்கலாம். இந்த படத்தின் வெற்றி சந்தோஷத்தில் இருக்கும் சுந்தர் சி அடுத்ததாக கலகலப்பு 3 மற்றும் அரண்மனை 5 படத்தை அசுர வேகத்தில் கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரண்மனை 4 படத்தில் ஆரம்பம் முதல் இறுதி வரை ஆடியன்ஸை எங்கேயும் மொபைல் பார்க்க விடாமல் பரபரப்பாக வைத்துக் கொண்டதை போல இனி வரும் படங்களையும் சுந்தர் சி எடுத்தால் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்கின்றனர்.